மேங்கோஸ் வச்சு நிறைய பேர் என்னென்னவோ பண்ணிட்டாங்க. நான் வந்து இன்னைக்கு ஒரு யூனிக் டிஷ் மாம்பழ மோர் குழம்பு. ஹலோ மக்களே, வெல்கம் டு ஷெஃப் ராம் யூடியூப் சேனல். சம்மர் வந்துடுச்சு. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச மேங்கோஸ் வச்சு நிறைய பேர் என்னென்னவோ பண்ணிட்டாங்க. நான் வந்து இன்னைக்கு ஒரு யூனிக் டிஷ் மாம்பழ மோர் குழம்பு, டெடிகேட்டட் டு ஷிவாங்கி, என்னோட கோ ஹோஸ்ட்டு டிசிடிசி. தயிர்னா ஷிவாங்கிக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில் மத்தியானம் நைட்டு தயிர் சாதம் கொடுத்தா சாப்பிடுவா. அவளுக்கோசரம் இன்றைக்கி டெடிகேட்டட் டு ஷிவாங்கி மாம்பழ மோர் குழம்பு. இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க மக்களே. இன்றைக்கி நான் போய் மார்க்கெட்டில் இது வந்து ப்ரியூர் மேங்கோஸ் எடுறாங்க. சரியான ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அல்ஃபோன்சோ மேங்கோஸும் கிடச்சிது, அதுவும் வாங்கிட்டேன். எல்லாம் பழுத்துது. இதை வெட்டிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு சோக் பண்ணணும். அஃப்கோர்ஸ் மோர் குழம்புக்கு நம்ம தயிர் வேணும். நான் திக்காக க்ரீக் யோகர்ட், ஹை ப்ரோட்டீன் யோகர்ட் வாங்கி வச்சுருக்கேன், அதான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சோக் பண்ணி அரைக்கிறதுக்கு ஒரு ஐட்டம் இருக்குது, அது நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரா ரைஸ், நான் இங்கே கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தோரம்பருப்பு, ஜீரகம், ஃபெனுக்ரிக், அதாவது வெந்தயம். இது நாலுத்தையும் சோக் பண்ணணும். ஒரு 15 மினிட்ஸ் சோக் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து கொஞ்சம் காஷ்மீரி சில்லியும், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் க்ரீன் சில்லி, அப்புறம் கொஞ்சம் டர்மரிக், இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு டக்குன்னு ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு 15 மினிட்ஸில் மாம்பழம் மோர் குழம்பு. பிக் உமாமியா. மாம்பழம் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃப்ரூட். சரியான டேஸ்ட். டெய்லி சாப்பிட்றேன் ஆக்சுவலாக நான். இதோட ஏதாவது மேங்கோ மில்க் ஷேக் என்னுவாங்க, மேங்கோ லஸ்ஸி என்னுவாங்க. பட் இதே நம்ம ஊருக்கு மோர் குழம்பு ஸ்டைலில் பண்ணி பார்க்குறோம். ரைஸோடு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு சோக் பண்ணிவிட்டு அரைச்சிடலாம். 500 கிராம் தயிருக்கு 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ், நல்லா ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம். இதை நம்ம சோக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அரைக்கும் போது தேங்காய், சில்லி, டர்மரிக்லாம் போட்டு எல்லாம் ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்லாம் சோக் பண்ணிட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் ஆக போகுது. அந்த டைமில் நம்ம ஒரு நல்ல 2 க்ரீன் சில்லி போதும். அப்புறம் 2 காஷ்மீரி, இது காரம் கிடையாது, ஒரு 3 போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய், 35 to 40 கிராம்ஸ். இதை நம்ம அரைக்க போகிறோம். இப்போது மாம்பழத்தை வெட்டிடலாம். நேராக அரைச்சிட்டு எப்படி கறி பண்ணுறதுன்னு காட்டுருவாங்க. மாம்பழம் கட் பண்ணுறது ஒரு ஆர்ட்டு, அதை நான் காட்டல அப்படின்ட்டு. ஷார்ப்பாக இருக்கணும் நைஃபு. இது கொஞ்சம் பிளண்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம இதை அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் மாம்பழத்தை வெட்டிட்டேன் பாருங்கள். ஒரு 3 மாம்பழம் வெட்டியிருக்கேன். நல்லா ரைப் அண்ட் வெரி நைஸ் இட் இஸ். இப்போது தயிரை கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கலாம். ஏன்னா இட்ஸ் க்ரீக் யோகர்ட், ரொம்ப திக் யோகர்ட்டு. ஸோ நான் ஏற்கனவே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கம் க்ளோசர். இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டர்மரிக் இப்போயே போட்டுடலாம். வாங்க போய் எப்படி பண்ணுறது பார்த்தலாம். ஓகே, ஷிவாங்கி பிடிச்ச மோர் குழம்பு, மாம்பழம் மோர் குழம்பு. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல டீப் வாட்டர் பேன் வச்சுங்க. கோகனட் ஆயில் 35 to 40 ml நல்லா சூடாகட்டும். இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஸ்டர்டு, அதாவது கடுகு ஃபுல்லாக வெடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட்டே போடணும்.
கடுகு எல்லாம் வந்த அப்புறம் கொஞ்சம் இங்கும் போட்டுட்டு நல்லா ஒரு கைப்பிடி கரைச்சி வச்சிருக்க தயிர் நேராக ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க ரைஸு, தோரம்பருப்பு, சில்லி அதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் இதுக்கு ஏற்ற உப்பு, ஒரே ஒரு கொதி தான் வரணும். அப்புறம் நான் சிம்ம இதில் மேங்கோவை போட்டுருவேன். அவ்வளோதான், கறி ரெடி. அதுக்கு ஒரு கொதி வந்தவுடனே நம்ம மாம்பழம் போட்டு சிம்மரின்ல ஆக்கி 5 நிமிஷத்தில் மூடி வச்சுருங்க. A few moments later. கார்னிஷ்க்கு ஒரு ஃப்ரெஷ் ரெட் சில்லி. ஓகே, மாம்பழ மோர் குழம்பு ரொம்ப நல்லா வந்திருக்கு. அல்ஃபோன்ஸோ அண்ட் பிரியூர் மேங்கோலாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு கார்னிஷ், நம்ம ஷெஃப் டச் இருக்கணுமே அதுக்கு. நல்ல ஸ்டீமிங் ஹாட் ரைஸ் எடுத்துங்க. ஸ்டீமிங் ரைஸ், ஹாட் ஸ்டீமிங் ரைஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு மாம்பழத்தோட டேஸ்ட் பண்ணலாமா? எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசை, வர்ச்சுவலாக கொடுக்குறேன் உங்களுக்கு. டூ குட். நான் வந்து வெண்டைக்காய் மோர் குழம்பு, நிறைய மோர் குழம்புலாம் சாப்பிட்ருக்கேன். பிளெயின் மோர் குழம்பு, காய்ச்ச மோர், கேரளா ஸ்டைல். பட் ஆனால் இது ஒரு ஸ்டெப் மேலே. கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பாருங்கள். எக்கச்சக்க மேங்கோ இருக்குது ஊரில், நல்ல சீசன். இது வந்து ரொம்ப ஈஸி, 15 மினிட்ஸில் பண்ணிடலாம். பண்ணி கொடுங்க. என்னோடய கமெண்ட்ஸில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒன் ஆஃப், அதாவது நார்மல் மோர் குழம்போட வீட்டில் கொடுத்தீங்கன்னா ஹாஹா என்னன்னு கேட்பாங்க. அது மாதிரி ஒரு மோர் குழம்பு. பட் ஃபாலோ தட் ரெசிபி, அரைக்கிறது கரெக்டாக வரும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். பண்ணி டேஸ்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் கடைசியில் இதோட அப்பளம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இது மாதிரி கலராக நம்ம ஊரில் கிடைக்குது. இதோடு சேர்த்து சாப்பிட்டு பார்த்தேன், இன்னும் நல்லாயிருக்கு. அதுக்கோசமே ஸ்பெஷலாக இது திருப்பி ஷூட் பண்ண சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக மாம்பழம் மோர் குழம்பு, this is வடம், amazing. Thank you.